என்பதை சுட்டிக்காட்டி அதை தடுக்கவும் முதலமைச்சர் முன்வர வேண்டும். சார், அதே போல அமைச்சர் உட்பட ஒரு 9 பேர் மேல கல்வி சான்றிதழ் போலின்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடி எனக்கு அதிகமா தெரியாது அதை பத்தி. சார், பாஜக வரலன்னு சொல்றீங்க. ஆனா விசிக தலைவர் என்ன சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் குழந்தை தான் தாவேக்கான்னு தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வராது, சொல்லிட்டே இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிற கருத்துக்கு நான் பரிமேலழகரை போல மூவாவை போல விளக்க உரை எழுதுகிறவன் அல்ல. அது அவர் கருத்து. அதை பற்றி நான் எந்த விளக்கமோ பதிலோ சொல்ல தயாராக இல்லை. வரலாறு என்பது சம்பவங்களால் தீர்மானிக்கப்படுவது. இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதைப் போல இன்றைய சம்பவம் நாளை வரலாறு ஆகும். ஆகவே இது வரலாற்றில் பதிவு செய்யப்படும், அவ்வளவுதான். அது காலப்போக்கில் தான் தீர்மானிக்கும். கம்யூனிஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, தெளிவா திடமா நாங்க அதிகார வெளியில இருந்து மட்டும்தான் ஆதரவு, கிரைசிஸ் மேனேஜ்மெண்டா முடிவெடுக்கிறோன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. பட் ஆனா விசிக தலைவர் திரும்ப அவங்களுடைய அழைப்பு வச்சு மறுபடியும் ஆலோசனை செய்யறாங்க. இதை என்னவா புரிஞ்சுக்கணும்? சகோதரரே, இப்பொழுதுதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் கருத்துக்களை சொல்லவும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளவும் பரிபூர்ண சுதந்திரமும் உரிமையும் உண்டு. ஆகையினால கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு எடுத்துக்காங்கன்னா அது அவங்க நிலைப்பாடு. விசிகா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதா இல்லையான்னு இருந்தா அது அவர்கள் நிலைப்பாடு. நாங்க தான் சொல்லிட்டோம், இப்ப we will give 6 months time, 6 மாத கால அவகாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பதான் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கே கூட பட்டு தான் தேர முடியுங்கிற மாதிரி சில அனுபவங்கள் ஏற்பட்டால்தான் அவங்களுக்கு சிலவற்றை படிப்பினைகளாக அவர்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் சொன்னேன், அந்த சில நாட்களுக்குள் அதை பற்றி ஒரு ஆட்சியை பற்றி ஒரு கணிப்பு செய்வது அவ்வளவு சரியாக பொருத்தமாக இருக்காது. எங்க ஓட் பேங்க் இஸ் இன்டாக்ட். நாங்க 32 வருஷமா அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். எவ்வளவு சரிவுகள் ஏற்பட்டிருக்கு, தோல்விகள் ஏற்பட்டிருக்கு, அதையெல்லாம் ஒரு புறத்தில் மூலையில் தூக்கி எறிந்துவிட்டு நாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு நதியா நீர் உள்ளிட்ட வாழ்வாதாரங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ எவரும் செய்ய முன்வராத நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த சாதனைகளை செய்திருக்கிறது. இதில் எந்த கட்சியும் எங்களோடு போட்டிக்கு வர முடியாது. சீர்குலைத்தல் வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள். மக்கள் தீர்ப்புக்கு சீர்குலைத்தல் என்கின்ற வார்த்தை அது தங்களுடைய கருத்து. அதே கருத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே கருத்து இருக்கும் சொல்ல முடியாது. அதுபோல அது உங்களுடைய ஒப்பீனியன், அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. அதற்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது பிரதர். 6 மாத கால அவகாசம் இதுவரைக்கும் நடந்த அந்த 15 நாட்களுக்குள்ளாக நிறைய கொஞ்சம் தவறான ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. நல்ல காரியங்களும் செஞ்சிருக்காங்க. எதிர்ப்புக்கு காங்கிரஸ் தான் முகமா இருக்கு இந்தியா லெவல்ல. திமுக கூட்டணியில தான் இருந்துச்சு. இப்ப தாவேகா போனதால திமுக பின்னடைவா பாக்குறீங்களா? திமுக தன் நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது. இவங்க இப்படி போறதுனால அவங்களுக்கு எப்படி பின்னடைவாகும்? அவங்களுக்கு பின்னடைவு ஒண்ணு கிடையாது. அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா நிக்கிறாங்க. திமுக அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தான் ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தின்னு சொல்லி புராணத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் தான் அதுன்னு சொல்றதுக்கான இடம் இல்ல. அதை விட கடுமையாக மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கும் மதவெறியை எதிர்ப்பதற்கும் பல்வேறு கட்சிகள், மம்தா கட்சி இருக்கு, அங்கே பஞ்சாப்ல இயக்கங்கள் இருக்கு, காஷ்மீர்ல இயக்கங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் காங்கிரஸை பார்த்தவங்க செய்யல. சார், இப்ப முதலமைச்சரே என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இது ஒரு டிஜிட்டல் புயல் அப்படின்னு பேசுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்க பண்ணனால ஆட்சிக்கு இவ்வளவு எளிதா வந்துட முடியுமா? சரிதானா? அப்படி மூத்த தலைவர்கள் அரசியல்வாதி அப்படி பேசுற சரிதானா? முதலமைச்சராக இருந்த இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து என்றால் அவர் மனதிலே பட்ட கருத்தை அவர் சொல்லுகிறார். அதே கருத்தை யாரெல்லாம் சொல்லணுமோ அவங்க விருப்பத்துக்கு சொல்லலாம்.
அந்த கருத்துக்கு ரியாக்ஷன் நான் கொடுக்க விரும்பல. சார், மதிமுகவோட இந்த இணையதளம் அடுத்து இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிருக்கு. நம்ம அதுல எந்த மாதிரியான பரிணாமம்? நாங்க கடந்த 6 மாத காலம் 8 மாத காலமாக எங்கள் இணையதளத்தை மிக வலுப்படுத்தி இருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். சார், இப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்ல இதே திமுகவோட நீங்க இருந்த நீங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே எப்படிங்க சொல்லிட்டு இருக்க முடியும்? அரசியல்ல அடுத்த 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க, 1 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? நாங்களா இருக்கோம், அவ்வளவுதான். The Chennai Silks in Mega Summer Sale.